மாறாத தெய்வம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவார்த்தை ஏசாயா 44:21. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்மை படைத்த சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் மற்ற மனிதர்களால் மறக்கப்படுவார்கள். மனிதர்கள் என்றாலே மறக்கத்தான் செய்வார்கள். மறப்பதற்கான சூழ்நிலைகள் வரதான் செய்யும். இதுதான் மனிதனின் அன்பு, அது இயல்பு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கோம் அன்பு ஜனமே. சிறு வயது முதல் இந்த வயது வரைக்கும் அநேகரை சந்தித்திருப்போம். இப்போது அவர்கள் நம்மை மறந்து போயிருப்பார்கள். நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மறந்து போகலாம், பிள்ளைகள் மறந்து போகலாம், நண்பர்கள் உற்றார் உறவுகள் மறந்து போகலாம், நம்பி இருந்தவர்கள் ஏமாற்றம் அளிக்கலாம், சகோதர சகோதரிகள் மறந்து போகலாம். மறவாத தெய்வம் இயேசு நம்மை என்றுமே மறப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் ஆதரித்து நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், சின்ன சின்ன ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி மறவாமல் தினமும் நமக்கு கிருபைகள் கொடுத்து ஆசீர்வதித்து இதுவரை நடத்தி தகப்பன் ஸ்தானத்தில் தாய் ஸ்தானத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமாய் இருந்து வழி நடத்தினாரே. ஆண்டவர் இல்லை என்றால் மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். இயேசு ராஜா இல்லை என்றால் எங்கேயோ எப்படியோ காணாமல் போயிருப்போம். விலாசம் இல்லாமல் தொலைந்து போயிருப்போம். நம்மை மறவாமல் நினைத்து இதுவரை வாழ வைத்த தெய்வம் இயேசு ஒரு நாளும் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அவர் வாக்கு கொடுத்து தேற்றுகிறார், மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று. அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், நன்றியோடு ஜீவிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.